முதலாவது தொழுகையின் அர்கான், தூண்கள். ஒன்று, முதல் தூண், ஃபர்தான தொழுகை என்றால் கட்டாய் நின்று கொண்டு தொழ வேண்டும். கியாம்ங்கிறது ஒரு ருக்குன், ஒரு தூண். தொழுகையின் நிலையில் ஃபர்து தொழுகை என்றால் நின்று தொழுவது. அதாவது கியாமுடைய நிலையை ஒருத்தர் விட வேண்டும் நினைச்சு உட்கார்ந்து தொழலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா அதற்கு தக்க காரணம் இருக்கணும். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அல்லது அவர் தொழுவது சுன்னத்தான அல்லது நஃபீலான தொழுகைகள் தான் அப்படின்னு இருந்தா அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவர் ஃபர்லு தொழுவும் போது எந்த ஒரு தக்க காரணமே இல்லாம அவருடைய சூழ்நிலையெல்லாம் நிற்பதற்கான வாய்ப்பு இருந்தும் அவர் நின்று கொண்டு தொழாம உட்கார்ந்து கொண்டு தொழுதால் அந்த தொழுகை பாத்தில் செல்லாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகூமு லில்லாஹி கானிதீன், தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து உள்ளச்சத்தோடு நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்றார். சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 238வது ஆயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லி காயிமன், நீங்கள் நின்று கொண்டு தொழுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததி' ஃபகாயிதன், உங்களால் இயலவில்லை என்றால் அமர்ந்து தொழுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததி' ஃபஅலா ஜன்ப், அதுவும் உங்களால் முடியவில்லை என்றால் ஒருபுறம் நீங்கள் ஒருக்களித்து படுத்து தொழுங்கள். அது ஒருக்களித்த நிலையத்தை. இது யாருக்கு அப்படின்னா உடல்நிலை சரியில்லாதது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹதீஸ் இம்ரானை நோக்கி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மூல பிரச்சனை காரணமா, மூல வியாதி காரணமா ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ தனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை சொல்லும்போது சொன்னாங்க, சொல்லி காயிமன், நின்று கொண்டு தொழுங்க. முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுங்க. சரி, அதுவும் முடியலையா அப்படின்றால் நீங்கள் படுத்து ஒரு கழித்தவாறு படுத்து தொழுங்க சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸ் புகாரில இம்ரான் இப்னு ஹுசைன் அறிவித்து 1066வது ஹதீஸாக இடம்பெறுது. இந்த ஹதீஸிலிருந்து உலமா கல்வியாளர்கள் சட்டம் எடுக்கிறாங்க, தொழுகையின் ருக்குனில் ஒன்று கியாம், அதாவது ஃபர்லான தொழுகை என்றால் ஒருவர் நின்று கொண்டு தொழ வேண்டும். சும்மா எந்த காரணம் இல்லாமல் சும்மா சோம்பேறித்தனம், சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சிலர் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு உண்மையாகவே அந்த கட்டாயமே இல்லாமலேயே சிலர் என்ன செய்வாங்க, நின்று தொழாம உட்கார்ந்து தொழுவாங்க. உண்மையாகவே அந்த உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். சிலருக்கு ஒதுவு உடனே முறிஞ்சிருது. உடல் ரீதியான உதாரணத்துக்கு காற்று பிரிதல் பிரச்சனை இருக்குது. ஏன்னால் நின்று தொழ முடியல, நின்று கொண்டு தொழும்போது ருக்குவுக்கு போகும்போது காற்று பிரிஞ்சிருது. இந்த மாதிரி பிரச்சனை, இதன் காரணமாக தொழுகிறேன் அப்படின்னா அதற்கான மருத்துவம் பார்த்து கொண்டே இருக்கணும். எப்போது அது சீக்கிரம் சரியாகுமோ அல்லாஹ் நாடினா அதற்குள்ள அவங்க நின்று கொண்டு தொழணும். தங்களால் அது முடியுமாங்கிறது அவங்க அப்பப்போ முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். சிலருக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது சில தவிர்க்க முடியாத பிரச்சனை இருந்து, அதே மாதிரி சில நேரங்களில் உட்காந்து தொழ வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஒரு இடத்துல நிற்க முடியல, நிற்கிறக்கான இடம் இல்லை, நின்றா உதாரணத்துக்கு தலை முட்டி ரொம்ப குனிஞ்சு அதன் காரணம் கழுத்து பிடரி வலி வருது. ஒருத்தர் ஒரு இடத்துல சிக்கிட்டாரு, அந்த இடத்துல தான் ஒரு தொழுதாகணும், இடம் வேற எங்கேயும் கிடைக்கல, அங்கே தான் தொழுகிறாரு. அப்போ நின்று தொழ வேண்டிய கட்டாயம் வருது, ஆனால் நிற்க முடியல, தலை முட்டுது, அல்லது வேற ஏதோ பிரச்சனை மேலே இருக்குது, அதனால அவர் குனிய வேண்டியதாக இருக்குது. அப்போ அவர் அப்படிதான் தொழ முடியுங்கிறன்னு சொன்னால் அவரால் நிற்க முடியல அப்படின்னா அவர் உட்காந்துக்குவார். உதாரணத்துக்கு சில சமயங்களில் நாம் பயணத்தில் இருக்கும்போது பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ தொழுகிற சூழல். இப்போ எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ நிற்க வாய்ப்பு இருந்தால் நின்று தொழணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் காரில் போகிறார், ஆனால் அவர் போகிற வழியில் பள்ளிவாசலில் தொழுது கொள்ளலாம், அல்லது ஏதாவது ஒரு சுத்தமான இடம் வரும்போது அங்கே தொழுது கொள்ளலாம். அப்படின்னா காரில் உட்காந்து தொழக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், ஃபர்லு தொழுகையினால அவர் காரை விட்டு இறங்கி காரை நிறுத்திட்டு எங்கே முசல்லா ஏதோ ஒரு விடுது பிடிச்சு இல்லை சுத்தமான இடமா இருந்தால் அந்த இடத்துல கிப்லாவை முன்னோக்கி நின்று தொழுது கிளம்பி திரும்ப போயிட்டே இருக்கணும். காரணம் இல்லாமல்
தவிர்க்க முடியாத சூழல் இல்லாமல் ஒருவர் ஃபர்லை உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு ருக்குன், ஒரு தூணாக இருக்கிறது. மற்ற தொழுகையில், நபீலான தொழுகையில் என்றால் ஒருத்தர் விரும்பினால் நின்று தொழலாம் அல்லது உட்கார்ந்து தொழலாம். அதுல எந்த தடையும் மார்க்கத்தில் இல்லை. எந்த காரணமும் இல்லாவிட்டால் கூட ஒருவர் ஃபர்லான சுன்னத்தான தொழுகையில் உட்கார்ந்து தொழ விரும்பினா உட்கார்ந்துக்கிட்டே தொழுது முடிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டுமே செய்திருக்கிறாங்க. சுன்னத்தான குறிப்பாக இரவு தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு நின்றும் தொழுதுருக்கிறாங்க, அதை உட்கார்ந்தும் தன்னுடைய சூழல் காரணமாக உட்கார்ந்து தொழுதுருக்கிறாங்க. விரும்பினவாறு ஒருவர் தொழுகிறாங்க.